ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ 2025 விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய குட் நியூஸ். நல்ல நேரம் இனி ஆரம்பம். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் சரியான முறையில் முன்னேற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய உழைப்பின் உயர்வுக்கான வழிவகைகளை அமைச்சிக்கிற சிறப்பான சரியான வாய்ப்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய சிறப்பான ஆண்டு. அதாவது விருச்சக ராசி தன்னுடைய திறமை பல இருந்தாலும் அதற்குரிய அந்த அங்கீகாரம், அதற்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் அல்லது தனக்கான வாய்ப்பு தட்டி போகிறது, ஏமாற்றங்களை சந்திக்கிறது, சரியான உழைப்பு இருந்தும் அதற்குரிய அங்கீகாரம் கிடையாது, மரியாதை கிடையாது, மதிப்பில்லை, இந்த மாதிரி மனதளவில் விரக்தி அடைந்தவர்கள், ஏமாற்றத்தை அதிகமாக சந்தித்தவங்க, எண்ணற்ற தடைகளை எதிர்கொண்டவங்க, கஷ்டங்களையும் கசப்பான சூழ்நிலைகளையும் அதிகமாக அனுபவித்தவங்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான சரியான ஆண்டு தான் இது. ஏன்னா சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சின்னு அனைத்து கிரகங்களின் நகர்வும் இந்த ஆண்டில் இருக்கிறதுனால உங்கள் ராசியை சனீஸ்வர பகவான் பார்க்கறது, கேதுவின் பார்வையும் நிவர்த்தி ஆகிறது. நிச்சயமாக ஒரு விதத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தடை, அதாவது உங்களுக்கு மற்றவங்க யாருமே உதவ தேவையில்லை. விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பலம் தான். ஆனால் கடந்த காலகட்டம் தன்னுடைய செயல்களிலே சரியான முறையில் வெற்றி காண முடியாமல் பல தடைகளையும் தாமதங்களையும் எண்ணற்ற சிக்கல் சிரமங்களையும் எதிர்கொண்டிருப்பாங்க. எவ்வளவோ ஏமாற்றங்கள், அதாவது மற்றவங்க எனக்கு உதவியே செய்ய தேவையில்லைங்க, ஆனால் உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புலம்புற அளவுக்கு உங்களுக்கு எல்லாராலும் கஷ்டத்தை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அந்த கஷ்டங்கள் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு இருந்தும் அந்த தடை தாமதங்கள் முற்றிலும் விலகும். ஏமாற்றங்கள், மனக்குழப்பம், மனசளவில் இருக்கக்கூடிய கவலை, கசப்பு, ஏமாற்றங்கள், இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு தீர்வு. அந்த அளவுக்கு அது நல்ல விஷயந்தான். அது ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் தான். நல்லதொரு செய்தி காதோறும் தேடி வரும். சுபகாரியமும் சரி, உங்களுடைய நீண்ட நாள் கனவு, லட்சியம், ஆசை நிறைவேறுவது, அதீத சிறப்பான நன்மைகளையும் பொருளாதார நிலையில் மாற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பீங்க. இந்த ஆண்டு முடிவு நிச்சயம் உங்களுக்கு பல மாற்றங்களை கொடுப்பது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நல்லதொரு பாதையை காட்டும். அது தொழிலாகட்டும், வேலையாகட்டும், சுயமான முயற்சியில் செயல்படக்கூடிய செயல்பாடுகளிலும் நிச்சயமாக உங்களுக்கு அது சரியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதனால் விருச்சக ராசி நீங்கள் பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் நிச்சயம் கடவுள் மறவ மாட்டார். அதற்கான பலனை நிச்சயம் உங்களுக்கு தந்தே தீர்வார். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, கஷ்டத்துக்குள் ஆக்கினவங்க, அதாவது ஒருத்தரை தெரியாமல் கஷ்டப்படுத்துறது தப்பு இல்லை, ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தணும், நீங்கள் கஷ்டப்படணும், உங்களை சிரமப்படுத்தணுன்னே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியிருப்பாங்க. மனதளவில் நொந்து போயிருப்பீங்க. அதாவது ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லக்கூட ஒரு மனுஷன் கிடையாதுங்க. எவ்வளோ பேருக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், எவ்வளோ உதவிகள், என்னால் முடிஞ்ச காலம் கணக்கு இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சுருக்கேன் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் உண்மை தான். விருச்சக ராசி ரொம்ப ரொம்ப கோவம், ஆக்ரோஷமான ஒரு செயல் தான். அதாவது வஞ்சக நெஞ்சம் கொண்டவங்க தான். ஆனால் இரக்க குணம் ரொம்ப ரொம்ப அதிகம். அன்புக்கு இவங்க ரொம்ப ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அது சொந்தம்தான்லாம் கிடையாது. இவங்கள நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான நல்ல குணம்லாம் இவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டது ஒரு சில ஆண்டு கிடையாது. அதாவது கடந்த வருடங்களில் எண்ணற்ற சிரமங்களையும் ஏராளமான கஷ்டங்களையும், அதாவது சுயமாக உங்களால் என்ன முடியுமோ அது மட்டும்தான் கடந்த காலகட்டம் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. பட் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருந்தும் அந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் நிச்சயமாக முற்றிலும் விலகும். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் வாய்ப்புகள் குமியும், நல்லாவே இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடந்த காலகட்டம் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் அவ்வளோ ஈஸியாக மனசு விட்டு போயிடாது. ஏன்னா சொந்தங்களே உங்களை வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க. முக்கியம் உயிருக்குயிர்னு நினச்சிருப்பீங்க. நண்பனே உங்களுக்கு எதிரியாக இருப்பான். நீங்கள் யாரை முழுசாக நம்பினீங்களோ அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக நின்று இருப்பாங்க. அதாவது கடந்த காலகட்டமும் சரி, இப்போ கொஞ்சம் நிகழ்காலமும் சரி, நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றப்படுவதே விருச்சகத்தின் கட்டளையாக இருந்திருக்கும்.
அதாவது எதிரியால் பெரிய பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது. எதிரியை ஈஸியாக எதிர்கொண்டிருப்பீங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம் கூடவே இருந்து உங்களுக்கு சாதகமாக பேசி உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் முழுமையாக தடுத்திருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு வேலை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சரியான பாடம் கற்பிக்கக்கூடிய சிறப்பான காலம் இது. அதனால் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய நல்ல விஷயம், நல்ல செய்தி. உங்கள் கஷ்டத்திலிருந்து மீளுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வியலில் வெற்றியும் பெறுவீங்க. உங்களை கண்டும் காணாமல் போனவங்க இனி வழியை பேசுவாங்க. நிச்சயமாக இது நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். உங்களை வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க. உங்களை போன்னு மூஞ்ச சுளிக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ வாண்டடாக அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இது கட்டாயமாக 2025 விருச்சக ராசிக்கு நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவுகளில் கஷ்டப்படுத்தப்பட்டிருப்பாங்க அல்லது கண்டும் காணாமல் போயிருப்பாங்க. உங்களை பார்த்தாலும் கூட நீங்கள் கூட்டிருந்தாலும் கேட்கலன்னு போன மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களா உங்களுடைய வளர்ச்சி அவங்கள உங்கள்கிட்ட கொண்டு வரும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் இருக்குது. அடுத்தடுத்த காணொலிகளில் விருச்சக ராசிக்கு இன்னும் சிறப்பான கூடுதல் தகவலோடு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கொண்டாடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.